டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோருடன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆலோசனை நடத்தினார். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தில்லி வந்துள்ளார். இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அவர்களது அலுவலகத்தில் அவர் சந்தித்தார். பிரதமரை துணைநிலை ஆளுநர் சந்தித்த தகவலை உறுதிப்படுத்தும் அவருடன் எடுத்துக்கொண்ட படத்தை பிரதமர் அலுவலகம் அதன் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த சந்திப்பின் விவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் அலுவலகம் அதிகாரிகளிடம் கேட்டதற்கு பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சருடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது. புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இருவருடன் துணைநிலை ஆளுநர் ஆலோசனை நடத்தினார் என்று தெரிவித்தனர். டெல்லியில் செவ்வாய்க்கிழமை மேலும் சில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பதவியேற்ற பிறகு தில்லியில் அவர் பிரதமர் பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்திப்பது இது முதல் முறையாகும். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளையொட்டி திருட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனையுடன் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது. பின்னர் சத்பவ நாதி சுவாஸ் உறுதிமொழியை முதலமைச்சர் ரங்கசாமி வாசிக்க அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை, டிஜிபி உள்ளிட்ட அரசு செயலர்கள் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினத்தையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்ககதன் சார்பாக மாநில தலைவர் அமுதரசன் தலைமையில் சாமானிய மக்களும் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை உருவாக்கியவரும் நவீன இந்தியாவை உருவாக்கிய தொலைநோக்கு பார்வை கொண்ட மகத்தான தலைவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய பிறந்தநாள் விழாவை ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் சார்பாக இன்று ராஜீவ்காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊடக பிரிவு சேர்மன் ஆர். சேகர், பஞ்சாயத்து ராஜ் மாநில பொதுச் செயலாளர்கள் கோவிந்தன், புஷ்பராஜ், தொகுதி தலைவர்கள் சங்கர் பாபு, ஹேமாவதி செல்வம், திருநாராயணன், தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் பொன்னம்பிள வாசன், பொதுச் செயலாளர் சத்யசீலன், மூர்த்தி, பொதுச் செயலாளர் சேவாதள், துணைத் தலைவர் ஆறுமுகம், தொகுதி செயலாளர் முகிலன், மோகன் அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து மாணவி படுகொலை செய்யப்பட்டதை தத்துவமாக நடித்து காட்டியும் பொதுமக்களிடையே புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், மாணவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு டார்ச் லைட் பிடித்தபடி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். கொல்கத்தா மாநிலத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் செய்து வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து கடந்த சில நாட்களாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் புதுச்சேரியிலும் ஜெக்லர், கதிர்காமம், இந்திரா காந்தி மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் மற்றும் பல்வேறு தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கண்டன பேரணி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. டூப்ளெக்ஸ் சிலையிலிருந்து புறப்பட்ட பேரணி காவல்துறை தலைமை அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் கையில் டார்ச் லைட்டை பிடித்தபடி மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும், கொலை குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் முன்னிலையில் கொல்கத்தாவில் படுகொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவிக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தலை
தத்துரூபமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் நடித்து காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி தலைமையில் ரக்ஷா பந்தன் விழா கொண்டாடப்பட்டது. ராக்கி அல்லது ரக்ஷா பந்தன் என்பது சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான உறவை கொண்டாடும் ஒரு இந்து பண்டிகையாகும். இந்த பண்டிகை புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி தலைமையில் கொண்டாடப்பட்டது. அப்பொழுது பாஜக நிர்வாகிகள் செல்வ கணபதி எம்பிக்கு கையில் கயிறு கட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்பொழுது பாஜக பொதுச் செயலாளர் மோகன்குமார் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான ஆலோசனை கூட்டம் பாஜக தலைவர் செல்வ கணபதி எம்பி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை 2024 எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகத்தின் தேசிய அமைப்பாளர் அமித் மல்வியா எடுத்துரைத்தார். இதில் புதுச்சேரி மாநில உறுப்பினர் சேர்க்கைக்கு பொறுப்பாளர் மற்றும் ஆந்திர மாநிலத்தின் தலைவர் தகுபதி புண்டேஸ்வரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவர்ணா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், வெங்கடேசன், வி ராமலிங்கம், அசோக் பாபு, மேலும் மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள் விழா இன்று புதுச்சேரி வைத்திய வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்ட அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பிரமுகர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முதியால்பேட்டை பகுதியில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். முதியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள், கோரிக்கைகளை பொதுமக்களிடம் விசாரித்து அதனை அதிகாரிகளுடன் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார். சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அதன் ஒரு பகுதியாக முதியால்பேட்டை மார்க்கெட் பகுதியில் தொடர்ந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனையை குறித்து சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் தெரிவித்தனர். அதனை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று வியாபாரிகளிடம் குறைகளை கேட்டு அறிந்து உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட நகராட்சிக்கு சொந்தமான திருமண மண்டபம் மீண்டும் புதுப்பிப்பு அல்லது அங்கு அரசு அலுவலகங்கள் புதிதாக கட்டப்படுவது குறித்தும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த அதிகாரியுடன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்ட ஓரிரு நாட்களில் அனைத்திற்கும் தீர்வு காணப்படும் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார். விழுப்புரம் தொகுதி குபேர் திருமண நிலையம் புதுப்பிக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி விழுப்புரம் தொகுதியில் உள்ள குபேர் திருமண நிலையத்தை புதுப்பித்தல் பணி ரூபாய் 69,75,078 ராயப்பிள்ளை அறக்கட்டளை அவை நிதியிலிருந்து விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி, நகராட்சி செயற் பொறியாளர் சிவபாலன், நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளைநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் பணி ஆய்வாளர் வெங்கட பரமானந்தம் ஆகியோர் உடனிருந்தனர். வரும் ஜனவரி மாதத்திற்குள் விரைந்து பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்குமாறு அதிகாரிகளிடம் வேண்டுகோள் வைத்தார். ஊழல் வழக்குகளில் இருந்து திமுக அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில்
பாஜகவுடன் முதல்வர் ஸ்டாலின் நெருக்கம் காட்டுவதாக கருத்து தெரிவித்த எடப்பாடியாரை உரிமைகள் விமர்சித்த ஸ்டாலினுக்கு கண்டனம் உட்பட 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்களை அழைத்து முதல்வர் பேச வேண்டும் என்றும், மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய உயர்மட்ட குழுவை நியமிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என்ற பாஜக கூட்டணியில் இருந்த முதல்வர் ரங்கசாமி வெளியே வர வேண்டும் என்ற அவர், மாநில அந்தஸ்தை வைத்து ஆட்சியாளர்கள் புதுச்சேரி மக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பல்வேறு ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள திமுக அமைச்சர்களை காப்பாற்ற மத்திய பாஜகவுடன் முதல்வர் ஸ்டாலின் நெருக்கம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், இதனை தமிழக மக்கள் உணர்ந்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஜவஹர் நகர் உழவக்கரை நகராட்சிக்கு எதிரில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றினார். கழகத்தின் சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் முன்னிலை வகித்த நோக்கு உரை ஆற்றினார். மாநில பொதுச் செயலாளர் ராஜன் அனைவரையும் வரவேற்றார். பொருளாளர் முனைவர் செல்வகுமாரி கட்சியின் புகழ் பாடல் பாடினார். மாநில செயலாளர்கள் பரந்தராமன், சிவகுமார், ரவிக்குமார், மோகன், சுந்தரம், துணை செயலாளர்கள் சுப்பிரமணியன், உதவி செயலாளர் ஆண்டாள், மீனவ அணி தலைவர் சந்திரன், துணை தலைவர் காலாப்பட்டு குமார், மகளிர் அணி தலைவி விமலா, பெரியாண்டி, SC/ST பிரிவு தலைவர் ரகுநாத், கோமதி, மாஸ்கோ கிறிஸ்டா, ராஜேஷ், கோகுல், அருண், ரகோத்தமன், மாஸ்டர் மணிகண்டன், சோபியா, பச்சையப்பன் உட்பட 500க்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் திரளாக போராட்டத்தில் கலந்து கொண்டனர். 2 மணி நேரம் நடைபெற்ற பரஞ்சோதி ஐஸ்வர்யா சோமதீட்சை ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற பரஞ்சோதி ஐஸ்வர்யா சோம தீட்சை என்ற ஆன்மீக சிறப்பு நிகழ்ச்சி சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் சென்னை நேமத்தில் உள்ள பரஞ்சோதி ஆலயத்தின் சீடர் யோகநாதன் ஜி இந்நிகழ்ச்சியை நடத்தி சொற்பொழிவு ஆற்றினார். அப்பொழுது அவர் பேசுகையில், வெளி உலகத்தில் பண கஷ்டம், உடல் நலக்குறைவு, குடும்ப உறவுகளில் விரிசல், வியாபாரத்தில் தோல்வி என மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதற்கு காரணம் நம் உள் உலகமே. நம் உள் உலகத்தின் பிரதிபலிப்பு தான் வெளி உலகம். உள் உலக சிந்தனைகள் மாறும் பொழுது வெளி உலகில் வெற்றியும் வளர்ச்சியும் ஏற்படுகிறது என்றார். மேலும் நமது வாழ்க்கையில் இருக்கும் ஐஸ்வர்ய பிரச்சனைகள் தீர்வதற்கு 4 முக்கிய நுட்களை சரி செய்ய வேண்டும் என கூறினார். அவை சரியான கண்ணோட்டம், நேர்மறை சிந்தனைகள், உறவுகளின் ஒற்றுமை, நன்றி உணர்வு, இவை 4ற்காகவும் ஐஸ்வர்ய தீட்சை பிரார்த்தனை மற்றும் தியானம் நடைபெற்றது. கடந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சி அடைந்தனர். இறுதியில் கடந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை பாண்டிச்சேரி ராமன் ரோட்வேஸ் உரிமையாளர் ராஜசேகர் மற்றும் பரமஜோதி பக்தர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். AIDUC உழைக்கும் பெண்கள் அமைப்பு சார்பில் கொல்கத்தா சம்பவத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த விசாரணையை விரைவாக முடித்து குற்றவாளிக்கு அதிகபட்சமான தண்டனை வழங்கிட புதுச்சேரி AIDUC உழைக்கும் பெண்கள் சார்பில் ஜிப்மர் மருத்துவமனை முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு AIDUC மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை வகித்தார். AIDUC உழைக்கும் பெண்கள் அமைப்பின் பொறுப்பாளர்கள் லதா, வசந்தி, ராஜகுமாரி, பைரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். AIDUC மாநில துணைத் தலைவர்கள் சந்திரசேகர், மோதிலால், மன்னாதன், மாநில செயலாளர்கள் தயாளன், துரைசெல்வம், முத்துராமன், மூர்த்தி, பாஸ்கர் பாண்டியன், பாஸ்கர் மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் விஸ்வநாதன், பாலா உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.